என்னாச்சுன்னா 19 டாக்டரோட டாக்டர் ஹாண்டே அண்ட் மிஸ்ஸஸ் ஜானகி அம்மா மீதி 19 டாக்டர்ஸ் அவங்களோட வந்து ஜான் எஃப் கென்னடி நியூயார்க்கில் வந்து ஃப்ளைட் வந்து இறங்கினோடனே அப்போ வந்து இப்போது இருக்கிற செக்யூரிட்டி அதெல்லாம் 1984 நவம்பர் 2 நினைக்கிறேன். ஏற்கனவே கோல்டு ஸ்னோ ஆரம்பிக்குது. இது ஃப்ளைட் வந்து இறங்கினது. நான் எங்கள் மிஸ்ஸஸ் பட்வர்தன் அப்படின்னு சொல்லி கான்சல் ஜெனரல், ரஜினிகாந்தோடைய கசின் பிரதர். ஹி வாஸ் கான்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் நியூயார்க். அப்புறம் ஏர் இண்டியா ஜெனரல் மேனேஜர் ஃபார் நார்த் அமெரிக்கா. 4 பேர் தான். ஃப்ளைட் வந்து இறங்குது, நாங்கள் நிற்கிறோம். நின்ன உடனே ஃப்ளைட் ஓப்பன் ஆகுது. நான் மேலே போகிறேன். போய் நான் டாக்டர் பெரியசாமி வந்திருக்குங்க, அமெரிக்கா பெரியசாமின்னு கையை பிடிக்கிறேன். எனக்கு ஒரு ஃபீலிங், அழுத்துறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது பிரமையா உண்மையாக தெரியல, எனக்கு என்ன உண்மையாக தான் நினைக்கிறேன். நான் பெரியசாமி வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவர் கையை அழுத்துற மாதிரி ஃபீலிங். அங்கே அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஃப்ளைட்டில் அப்போ தான் கோமாவில் இருக்கார். தென் இம்மீடியட்டாக நான் கீழே அவரை கீழே இறக்கணும். யாரும் டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எது ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு டிசிஷன் எடுக்கல. உடனே நான் என்ன செஞ்சேன், எங்கேருந்து சத்து அது எல்லாமே சம் எக்ஸ்ட்ரா பவருங்க. ஐ ஷவுட்டட் லைக் டேம் இட், பிரிங் ஹிம் டவுன் அப்படின்னு. யாருமே டிசைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கோல்டு வெதர், இவரே கோமா வந்தோடனே ஆளு காலிட்டான்னு அவர் எதனாச்சும் தவறாக நடந்துருங்கிறதுக்காக நோபடி வாண்டட் டு மேக் எ டெசிஷன். வந்துட்டாரு, ஓப்பன் பண்ணியாச்சு டோரு, கீழே யார் கொண்டு வருது? ஐ செட் டேம் இட், ஒரே ஷவுட், கெட் ஹிம் டவுன். அவன் டக்குன்னு அந்த ஆப்ரேட்டரை ஆன் பண்ணி ஹி பிராட் இட் அண்ட் ஆம்புலன்ஸ் வச்சு ஓடிட்டு வண்டி. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னால் போனோம் 2 மணி நேரம் ஆச்சு. உடனே எம்ஜிஆர் போயிட்டாரா. அங்கே போய் 3 நாள் ஆச்சு அவர் கண் முழிக்கிறதுக்கு. 3 days தேர் ஒர்க்கிங், டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் தே ஃபவுண்ட் அவுட் அவருடைய இது இன்ஃபெக்ஷன். இங்கே ஸ்டண்ட் போட்டு குத்தி அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால் 104 டிகிரி 105 டிகிரி அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அப்படியே கண்ணு முடிச்சார். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்ட்டு. பார்த்தாரு எல்லாம். இட் வாஸ் எப்படி முழிச்சாரு என்னன்னே தெரியல.